ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8N மகி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்யறது பார்க்கலாங்க. வெண்பொங்கல் சொன்னால் நமக்கு கோயில் ஞாபகம் வந்துடும். அங்கே கொடுக்குற பிரசாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி அதே டேஸ்ட்டை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதை பார்க்கலாம். ஒரு அரை காப்படி பைத்தம்பருப்பு பாருங்கள், அதாவது பாசிப்பருப்பு நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. வெண்பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வறுத்து எடுத்து பொங்கல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த வாசனையும் நல்லா கமன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு நல்லா விதமான சூட்டில் வறுத்தாச்சு. எடுத்து காட்ட பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்தால் போதும். இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி எடுத்திருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 1.5 அழாக்கு, ஒரு அழாக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 அழாக்கும் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்பர்ஸ் கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், இப்போது 1.5 அழகு பச்சரிசி சேர்த்தாச்சு. அது கூடவே வறுத்து வச்ச பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டு 2லேருந்து 3 நாள் தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாங்க. காஞ்சிபுரத்தில் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல்னால செம்ம டேஸ்ட்டு. அது நீங்கள் ஒரு தடவை கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதம் கிடச்சின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பருப்பு அறுத்து செஞ்சிங்கன்னா இந்த கமகமன்னு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் நல்லா தண்ணி ஊற்றி இதை கழுவி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறி வரட்டும். இப்போ பொங்கலுக்கு நாம் ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். பொங்கல் சொன்னாலே இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க, அதை செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு 4-5 பீஸ் சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேங்காய் அதிகமாகணும், பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ அது கூடவே ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எப்போவுமே பாருங்கள், பொங்கலுக்கு கொஞ்சம் சட்னி காரம் தூக்கலாக செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடவே ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 இலை கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து நாம் இப்போது ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு பல்ஸ் மூடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காலாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினா மாதிரி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாங்க. எப்பவும் போல் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. எப்பவுமே சட்னிக்கு எண்ணெய் கம்மியாக தான் இருக்கணும் தாளிப்பு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது வெண்பொங்கலுக்கு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. குக்கர் வச்சுட்டு நம்ம 1/2 மணி நேரத்தில் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை எடுத்து அப்படியே குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அழகு பச்சரிசி, 1/2 அழகு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நாம் இதில் ஒரு 4.5 அழகு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். நல்லா நமக்கு தலான்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட கொஞ்சமாக சுவைக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. வேணுன்னா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். தலான்னு ஆகிடுச்சு பாருங்கள். பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக இஞ்சி வந்து நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகா. எப்போவுமே பொங்கலில் பச்சை மிளகா சேர்த்து தாளித்து பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது மேலே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து உப்பு பார்த்தேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொருள் சேர்க்கலைங்க. அதாவது பார்த்திங்கன்னா மிளகு. நம்ம முதலே மிளகு சேர்த்து இப்போ கலந்து விட்டிங்கன்னா வந்து பாருங்கள், பொங்கல் வந்து கலர் வந்து மாறிடும். அதுக்காக இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஃப்ரை தவா வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நெய் வந்து உருகினதுக்கப்புறமா இதில் மிளகு வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தலன்னு நல்லா சூப்பராக வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே சுட சுட ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த சட்னி அது மேலே ஊற்றி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். பிடித்திருந்தா நம்ம ஏடிஎன் மேகி சேனலை போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.